டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் வித் உதயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12th மேத்தமெட்டிக்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸை பார்க்க போகிறோம். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 2026 கேட்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரையும் நான் கொடுத்த இந்த சம்மு மட்டும் படித்தா கண்டிப்பாக இது மட்டும்தான் வரும். இதை தவிர தாண்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதை ஆனுவல் எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிட் 1ல் என்ன கேட்டிருக்கோம்னா, சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் 2 மார்க்ஸில் தியரம் 1.2 இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 1.2, 1.6, 1.1 வெரி இம்பார்ட்டன்ட், 1.13, 1.18, எக்ஸைஸ் 1.2ல் தேர்டில் ஃபஸ்ட் ஒன், எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். அதுக்கப்புறம் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 1.3, 1.8, 1.12, 1.20, 1.22, 1.36. அப்புறம் எக்ஸைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டில் தேர்டு சம்மும், செகண்டில் செகண்ட் ஒன்றும், 8th ஒன்றும், 15th ஒன்றும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 1.21, 1.23, 1.24, 1.28, 1.29, 1.34, 1.39, 1.40. எக்ஸைஸ் 1.1ல் 3, 5, 6, 7 படித்தா போதும். 1.3ல் ஃபஸ்ட்டில் தேர்டு ஒன்றும், செகண்ட் 4, 5 படித்தா போதும். 1.4ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் 4ம், தேர்டு சம்மும் 4 சம்ஸ், 5th சம் படித்தா போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 2.1ல் அதில் வந்து தேர்ட் ஒன், 4th ஒன், 5th ஒன் இம்பார்ட்டன்ட். 2.4, 2.6, 2.10ல் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். 2.11, 2.16, 2.19 வெரி இம்பார்ட்டன்ட். 2.20, 2.22 இதுதான் எக்ஸாம்பிளில் படிக்கக்கூடிய 2 மார்க்ஸ். அதில் எக்ஸைஸ் 2.1ல் 3, 4, 5, 6 படித்தா போதும். எக்ஸைஸ் 2.5ல் 10th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் படித்தா போதும். எக்ஸைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டில் 4th ஒன்றும், செகண்டில் செகண்ட் ஒன்றும், தேர்ட் ஒன்று படித்தா போதும். எக்ஸைஸ் 2.8ல் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 7th ஒன் படித்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க் பார்க்க போகிறோம். 3 மார்க் செகண்ட் யூனிட்டில் 3 மார்க் என்னென்னா, எக்ஸாம்பிள் 2.2, 2.12, 2.13, 2.14, 2.21, 2.23 வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 கொஸ்டின் இருக்குது, ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் 2 இருக்குது சப்டிவிஷனு, அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2.24, 2.28, 2.30, 2.32. அப்புறம் எக்ஸைஸ் 2.2ல் ஃபஸ்ட்டில் 5th ஒன்று, 6th ஒன்று இம்பார்ட்டன்ட். செகண்டில் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், தேர்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 2.3ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். எக்ஸைஸ் 2.4ல் ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். செகண்டில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், தேர்டு சம்மு. அப்புறம் 5th சம்மு, 5th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். 2.5ல் 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ். செகண்ட் யூனிட்டில் 5 மார்க்கில் வந்து எக்ஸாம்பிள் 2.8ல் ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். 2.15, 2.26, 2.27, 2.31ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், 2.34 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் 2.4ல் 4th சம், 6th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 7th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். எக்ஸைஸ் 2.5ல் 7, 8, 9 படித்தா போதும். எக்ஸைஸ் 2.8ல் 2, 3, 4, 5 படித்தா போதும். எக்ஸைஸ் 2.7ல் 5, 6 படித்தா போதும். எக்ஸைஸ் இதை படித்தாவே இந்த யூனிட் உனக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். யூனிட் 3ல் வெரி இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 3.1, 3.3, 3.8, 3.11, 3.12, 3.13, 3.17, 3.19, 3.27 படித்தா எக்ஸாம்பிள் 2 மார்க் கவர் ஆகிடும். அடுத்தது எக்ஸைஸ் 3.2ல் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 5th ஒன் படித்தா போதும். எக்ஸைஸ் 3.6ல் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன், 5th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். இதை படித்தா 2 மார்க் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ நிறையா இருக்குது, நான் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது யூனிட் 3ல் 3 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 3.4, 3.5, 3.7, 3.10, 3.15, 3.20, 3.21, 3.26. எக்ஸைஸ் 3.1ல் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், செகண்டில் 1, 2, 3 இருக்குது, 3 சப்டிவிஷன் இருக்குது, அதையும் படிக்கணும். அடுத்து தேர்டில் 2 சப்டிவிஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அதையும் படிக்கணும். எக்ஸைஸ் 3.3ல் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன், 6th ஒன். எக்ஸைஸ் 3.5ல் செகண்டில் 2 சப்டிவிஷன், ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் படித்தா போதும். அப்புறம் 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 3.24ம், எக்ஸைஸ் 3.4ல் 1 and 2 படித்தா போதும். எக்ஸைஸ் 3.5ல் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4th ஒன் இம்பார்ட்டன்ட். 5th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 7th ஒன். இதை படித்தாவே யூனிட் 3 ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4
இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் யூனிட் 4 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸு. இதில் யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்க போகிறோம். 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 4.1, 4.2, 4.3ல 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 1, 2, 3 மூணுமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். 4.5 படிக்கணும். 4.6ல் ஃபஸ்ட் ஒன் படித்தா போதும். 4.7, 4.8, 4.12ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் படித்தா போதும். 4.14 படிக்கணும். 4.15, 4.24 இதை படித்தா இதுலேருந்து 2 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4.1ல் எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் படித்தா போதும். செகண்ட் ஒன் படித்தா போதும். 4.4ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் இதை படித்தாவே உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ 2 மார்க் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 4.4, 4.10, 4.11, 4.16, 4.17ல் 2 சப்டிவிஷன் படிக்கணும். அது 4.18ல் 2 சப்டிவிஷன் படிக்கணும். 4.2ல் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் 2 சப்டிவிஷனு. 4.22, 4.28 படித்தா போதும். எக்ஸாம்பிளில் எக்ஸசைஸ் 4.1ல் 4th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 5th ஒன் படித்தா போதும். 6th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 7th ஒன் இதை படித்தா 4.1 ஓவர். அப்புறம் 4.2ல் எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன், 5th ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். அப்புறம் எக்ஸசைஸ் 4.3ல் செகண்டில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அப்புறம் தேர்ட் சம்மில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். அப்புறம் எக்ஸசைஸ் 4.5ல் 9th செகண்ட் ஒன், தேர்டில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இதை படித்தாவே 3 மார்க் 2 கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 4.20 படித்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸசைஸ் 4.2ல் 8th சம் படித்தா போதும். எக்ஸசைஸ் 4.5ல் 4th ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 5th ஒன், 6th ஒன், 7th ஒன், 9th 10th ஒன் இதை மட்டும் படித்தாவே உனக்கு ஃபுல்லாகவே இந்த யூனிட்டில் தேவையான 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கவர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக் ஜாமெட்ரி 2 பார்க்க போகிறோம். இதில் 2 மார்க் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6 ஃபஸ்ட்டு 6 இருக்குது. இந்த 6ம் படிச்சிங்களன்னா அட்லீஸ்ட் இதில் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எக்ஸாம்பிள் 5.8, 5.9, 5.11, 5.12, 5.32 இது ஃபுல்லாக படித்தா 2மே வந்துடும். அப்புறம் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு, செகண்ட், 5th ஒன், 12th ஒன் இதை படித்தா 2 மார்க் கவர் ஆகும். 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 5.7, எக்ஸாம்பிள் 5.10, 14, 5.14, 5.15, 5.18, 5.30, 5.35 இதை படித்தா 3 மார்க் கவர் ஆகிடும். அப்புறம் எக்ஸசைஸ் 5.1ல் 3, தேர்ட் சம்மு, 6th சம்மு, 7th, 10th சம் இதை படித்தா 3 மார்க் கவர் ஆகிடும். அதே மாதிரி 5 மார்க்கில் வந்து 5th யூனிட்டில் 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 5.20, 5.21, 5.26, 5.26ல் 4th ஒன் கொஞ்சம் பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் அப்புறம் 5.27 நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 5.1ல் 9th ஒன் படித்தா போதும். எக்ஸசைஸ் 5.2ல் 4th ஒன், 5th ஒன் படித்தா போதும். 5.4ல் 7th, 8th படித்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 5.5ல் 5th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 6, 7, 8, 9, 10 எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே படித்தோம்னா 5th யூனிட் உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். இதில் 2 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க், 2 3 மார்க், 2 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிட் எதுனா வெக்டார் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த வெக்டார் அல்ஜிப்ரா தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து யூனிட் 6ல் 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.14 இம்பார்ட்டன்ட் தான். 6.18, 6.48, 6.49 மொத்தம் 5 சம் தான் கொடுத்துருக்கேன். அந்த 5மே முக்கியம் தான். அதில் ஃபஸ்ட்டு 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் எக்ஸசைஸ் 6.1ல் ஃபஸ்ட் ஒன், 5th ஒன், 7th ஒன், 8th ஒன். எக்ஸசைஸ் 6.2ல் செகண்ட், தேர்ட், 4th. எக்ஸசைஸ் 6.3ல் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்டும் இம்பார்ட்டன்ட் தான். பட் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.4ல் 8th ஒரே ஒரு கொஸ்டின் படித்தா போதும். எக்ஸசைஸ் 6.6ல் ஃபஸ்ட் ஒன், 5th ஒன். எக்ஸசைஸ் 6.9ல் 3, 4, 6 இதுக்கு தான் சொன்னால் 6.9 வரையும் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பெரிய யூனிட். அதனால் நிறைய 2 மார்க் 2, 3 மார்க் 2, 5 மார்க் 2 வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 3 மார்க் பார்க்க போகிறோம். 3 மார்க்கில் தியரம் 6.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் எக்ஸாம்பிள் 6.19, 6.29 படிக்கணும். எக்ஸாம்பிள் 2, 3 படித்தா போதும். எக்ஸசைஸ் 6.1ல் 11th, 12th, 13 படிக்கணும். எக்ஸசைஸ் 6.2ல் 10th ஒன் படித்தா போதும். எக்ஸசைஸ் 6.4ல் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.5ல் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட்.
எக்ஸசைஸ் 6.6ல் செகண்டு 6th இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் 6.9ல் 8th சம் இம்பார்ட்டன்ட். இதை படித்தா 3 மார்க் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5 மார்க்கில் 2 5 மார்க் வரும். இதில் வந்து எக்ஸாம்பிள் 6.23, 6.34, 6.37, 6.40, 6.43, 6.54, 6.56 இதை படித்தா எக்ஸாம்பிள் கவர் ஆகிடும். அப்புறம் எக்ஸசைஸ் 6.1ல் 9, 10 படித்தா போதும். எக்ஸசைஸ் 6.5ல் 4th 1 இம்பார்ட்டன்ட், 7th 1 இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸசைஸ் 6.7ல் 6th 1 படித்தா போதும். எக்ஸசைஸ் 6.8ல் 2 and 4 இம்பார்ட்டன்ட், 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.9ல் செகண்ட் சம் மட்டும்தான். ஸோ இதை படித்தா உனக்கு 5 மார்க் கவர் ஆகிடும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷினில் டவுட் இருந்தால் கேளுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.